நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஜ்ர் தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் உறங்கும் போது பிடரில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சை போடும் போதும் இரவு இன்னும் நீளமாக இருக்கிறது, தூங்கு என்று கூறுகிறான். அவர் விழித்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா வ அமாத்தனா வ இலைஹின் நுசூர், தூக்கத்தை கொடுத்து பின் தூக்கத்திலிருந்து விழிக்கச் செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று யார் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வருகிறார்களோ ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. எழுந்து சென்று ஒளி செய்தால் 2ஆம் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விடுகிறார்களோ 3ஆம் முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. இன்னும் அவர் சுறுசுறுப்பான மனநிலையோடு காலை பொழுதை அடைகிறார். இல்லையெனில் அவர் ஃபஜ்ர் தொழுகை தொழாமல் போனால் மந்த நிலையிலும் சுறுசுறுப்பு அற்றவருமாக காலை பொழுதை அடைகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஷைத்தான் மனிதனை எப்படியாவது வழியெடுக்க வேண்டும் என்று எல்லா நேரங்களிலும் நினைக்கின்றான். மனிதன் தூங்கும் போதும் ஷைத்தான் அந்த நேரத்தையும் பயன்படுத்துகின்றான். மேலும் எழுந்து விடாதே, இன்னும் தூங்கு, இன்னும் தூங்கு என்ற சிந்தனையை 3 மடங்கு ஷைத்தான் இதயத்தில் செலுத்துகிறான். ஆனால் அந்த எண்ணத்தை யார் முறியடித்து விழித்து எழுந்து ஒளி செய்து ஃபஜ்ர் தொழுகிறாரோ அவருடைய உள்ளம் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. இன்னும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக மனநிலையோடு காலை பொழுதை அடைகின்றார். இந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அவ்வாறு இல்லை என்றால் தூங்கிக் கொண்டே இருந்தால் மந்த நிலை படைத்தவராக சோம்பேறியாகத்தான் காலை பொழுதை அடைகிறார். காலை பொழுதில் ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றினால் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் ஞாபக சக்தியும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஃபஜ்ர் தொழாதவருக்கு கபரிலே வேதனை ஆரம்பமாகிவிடுகிறது. இரும்பு சம்மட்டியால் தலையில் ஓங்கி அடித்து தலை சிதைக்கப்படுகிறது. அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று கூறும்போது உறங்கிக் கொண்டிருந்தாயே, அதனால் இந்த வேதனை என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த வேதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே எல்லா தொழுகையும் தொழுவது போல் தினமும் ஃபஜ்ர் தொழுகையும் தொழுவோம், சுறுசுறுப்பாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் மோமினீன யௌம யகூமுல் ஹிசாப், எங்கள் இறைவா, விசாரணை நடைபெறும் நாளில் எனக்கும் என் பெற்றோருக்கும் மூமீன்களுக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.